தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமலும், பதவி உயர்வு வழங்கப்பட்டாலும் அதற்கான உரிமைகளை வழங்காமலும் திமுக அரசு பாகுபாடு காட்டி வருவதாக அன்புமணி குற்றம் சாட்டியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்களை சொல்லலாம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் அரசு உதவி பெறும் கல்லூரிகளை அரசு அளிக்க துடிப்பதாக கேள்வி எழுப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்காமலும், ஒருவேளை பதவி உயர்வு வழங்கப்பட்டாலும் அதற்கான உரிமைகளை வழங்காமலும் திமுக அரசு பாகுபாடு காட்டி வருகிறது என்றும் அன்புமணி ராமதாஸ் காட்டியிருக்கிறார். அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரிகளை பல்கலைக்கழகங்களாக மாற்ற அனுமதிப்பதன் மூலம் அவற்றை அளிக்க முயன்ற அரசு இப்போது ஆசிரியர்களின் உரிமைகளை படிப்பதன் மூலம் மாணவர்களின் கல்வி உரிமையை படிக்க முயல்வது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கோரிக்கை குறிப்பாக பல்வேறு பல்கலைக்கழகங்களை சார்ந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருக்கிறார் என்பதை குறிப்பிட்ட அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை தொடர்பாக ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகளை கடந்த ஜூன் 23 அழைத்து அமைச்சர் ஜூலை மாத ஊதிய பட்டியலில் அவர்களின் ஊதிய உயர்வும் நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என வாக்குறுதி அளித்திருந்தார். ஆனால் திமுக அரசுக்கே உரிய மோசமான இலக்கணத்தின்படி அந்த வாக்குறுதியை காற்றோடு சொல்லியிருக்கிறார். அதாவது அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பணியாற்றக்கூடிய பேராசிரியர்களுக்கான அந்த சம்பள நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி காற்றோடு சென்று விட்டதாக அன்புமணி ராமதாஸ் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் ஆசிரியர் அமைப்புகளின் எதிர்ப்பு மற்றும் போராட்டத்தை தொடர்ந்து அந்த திமுக அரசு கொண்டு இருக்கக்கூடிய தனியார் கல்லூரிகளுக்கான அந்த பல்கலைக்கழகம் வழங்கக்கூடிய அந்த சட்டம் திரும்பப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அரசு கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் உரிமைகளை உதவி பெறும் கல்லூரிகளின் ஆசிரியர்களுக்கு வழங்க மறுப்பது எந்த வகையிலும் நியாயம் இல்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அரசு உதவி பெறும் கல்லூரி ஆசிரியர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.